வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ரஃபிசி ரம்லியை தொடர்ந்து மேலும் ஒரு அமைச்சர் பதவி விலகினார். PKR தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வதில் நூருல் ஈசாவிடம் தோல்வி கண்ட ரஃபிசி ரம்லி பொருளாதார அமைச்சர் பதவியிலிருந்து விலகியதை பின்பற்றி இயற்கை வள அமைச்சர் நிக்னஸ்மி நிக் ஹமாட்டும் தனது அமைச்சர் பதவியை துறந்துள்ளார். சத்யவங்சா நாடாளுமன்ற உறுப்பினரான நிக்னஸ்மி உதவித் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள தவறியதை தொடர்ந்து பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். மலேசிய வரலாற்றில் ஒரே நேரத்தில் 2 அமைச்சர்கள் பதவி விலகியிருப்பது இதுவே முதல் முறையாகும். தாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் சத்யவங்சா PKR டிவிஷன் தேர்தலில் தொகுதி தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வி கண்டவரான நிக்னஸ்மி உதவித் தலைவர் பதவியையும் கை நழுவி போனதால் தாம் அமைச்சர் பதவியில் தொடர்ந்து அலங்கரிப்பது முறை அல்ல என்று அறிவித்துள்ளார். இவரது பதவி துறப்பு காலம் ஜூலை 4 அமலுக்கு வருகிறது. பதவி விலகலுக்கான கடிதத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் வழங்கிவிட்டதாகவும் நாளை முதல் விடுப்பில் செல்வதாகவும் நிக்னஸ்மி அறிவித்துள்ளார். 2 அமைச்சர்கள் ஒரே நேரத்தில் பதவி விலகியதைத் தொடர்ந்து PKR கட்சியின் முதலாவது உதவித் தலைவரான டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி அமைச்சராக நியமிக்கப்படலாம் என்று ஆருடம் வலுத்துள்ளது. பொருளாதார அமைச்சர் பதவியிலிருந்து ரஃபிசி ரம்லி மற்றும் இயற்கை வள அமைச்சர் பதவியிலிருந்து நிக்னஸ்மி நிக் ஹமாட் பதவி விலகியதைத் தொடர்ந்து கட்சியின் மூத்த உறுப்பினரான அமீருடின் ஷாரி கூட்டரசு அரசாங்கத்தில் முக்கிய பதவியை ஏற்கலாம் என்று கூறப்படுகிறது. அதேவேளையில் 2வது உதவித் தலைவராக வெற்றி பெற்றுள்ள தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் முழு அமைச்சராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. 2 அமைச்சர்கள் பதவி விலகியதைத் தொடர்ந்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் அமைச்சரவை சீரமைப்பு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. PKR தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வதில் தோல்வி கண்டதைத் தொடர்ந்து பொருளாதார அமைச்சர் பதவியிலிருந்து விலகியிருக்கும் ரஃபிசி ரம்லி நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தொடர்ந்து தனது பங்களிப்பை வழங்குவார் என்று கட்சியின் துணைத் தலைவர் நூருல் ஈசா அன்வார் தெரிவித்துள்ளார். ரஃபிசி ரம்லி எங்கு இருந்தாலும் தன்னுடைய இலக்கிலிருந்து அவர் இந்த பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று நூருல் ஈசா குறிப்பிட்டுள்ளார். ரஃபிசி ரம்லி அரசாங்கத்தில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் முழு வலிமையுடன் இருப்பார். ரஃபிசி ரம்லியை போன்ற துணிகர தலைவர்களின் கருத்துக்கள் நாட்டிற்கு தேவை. அந்த பண்டான் MP தொடர்ந்து தனது பங்களிப்பை வழங்கி வருவார் என்று தாம் நம்புவதாக நூருல் ஈசா தெரிவித்தார். மருத்துவ சுற்றுலா மேற்கொள்வோரின் தேர்வுக்குரிய சிறந்த நாடுகள் பட்டியலில் சிங்கப்பூர், துருக்கி உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை மிஞ்சி மலேசியா தற்போது முதலிடத்தில் உள்ளது. துபாயை தளமாக கொண்ட உலகளாவிய நிறுவனமான நோமேட் கேபிட்டலிஸ்ட் வழங்கிய இந்த அங்கீகாரம் மலேசியாவின் மருத்துவ நிபுணத்துவம் மீது அனைத்துலக சமூகம் கொண்டுள்ள நம்பிக்கையை புலப்படுத்துகிறது என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கூறினார். இம்மாதம் 22 முதல் நேற்று வரை கூட்டரசு தலைநகரில் நடைபெற்ற 46வது ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் அது தொடர்பான கூட்டங்கள் எந்தவித பாதுகாப்பு அசம்பாவிதங்களும் இல்லாமல் சுமூகமாக நடைபெற்றன. அனைத்து தரப்பினரின் குறிப்பாக வெளியுறவு அமைச்சு மற்றும் மாநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களின் ஒத்துழைப்பால் அனைத்து நாட்டு தலைவர்கள், பிரதிநிதிகள் மற்றும் பணியாளர்களுக்கான சுமூகமான பாதுகாப்பு கட்டுப்பாடு உறுதி செய்யப்பட்டது என்று புக்கிட் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு துறையின் துணை இயக்குநர் DCP MV ஸ்ரீகுமார் கூறினார். வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளை மாநாடு நடைபெறும் இடத்திற்கு கொண்டு சென்று மீண்டும் அழைத்து வரும் பணி திட்டமிட்டபடி நடந்தது. உச்சநிலை மாநாடு முழுவதும் அனைத்து தரப்பினர் மீதும் பாதுகாப்பு கட்டுப்பாடும் சிறப்பாக இருந்தது என்று MV ஸ்ரீகுமார் குறிப்பிட்டார். பினாங்கு பிராய் சட்டமன்ற தொகுதியில் கடந்த மே 25 அன்னையர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிராய் சட்டமன்ற சேவை மையத்துடன் இணைந்து பிராய் மகளிர் அமைப்பு ஏற்பாட்டில் சால் லெங் பாக் மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் பிராய் சட்டமன்ற உறுப்பினரும் பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அன்னையர்களுக்கும் டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஒரு குழந்தையை ஈன்றெடுத்து அதனை பேணி காப்பதிலும் குடும்ப சுமையை சுமப்பதிலும் அன்னையர்களின் பங்களிப்பு குறித்து டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு வெகு சிறப்பாக பேசியது
பார்வையாளர்களின் கவன ஈர்ப்பாக அமைந்தது. தாய்மார்களின் அளப்பரிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் நிகழ்விற்கு வருகை புரிந்த B40 குடும்பங்களைச் சேர்ந்த தாய்மார்களுக்கு 60க்கும் மேற்பட்ட அன்பளிப்பு பொட்டலங்களை டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு எடுத்து வழங்கினார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 3 காசு விலை குறைந்துள்ளது. லிட்டருக்கு 2 ரிங்கெட் 80 காசுக்கு விற்கப்பட்ட டீசல் 2 ரிங்கெட் 77 காசாக குறைந்துள்ளது. பெட்ரோல் ரான் 95 மற்றும் பெட்ரோல் ரான் 97 ஆகியவற்றின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. அவை முறையே 2 ரிங்கெட் 15 காசுக்கும் 3 ரிங்கெட் 10 காசுக்கும் விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அது தெரிவித்துள்ளது. கோலாலம்பூரில் ஆசியான் உச்சநிலை மாநாடு நேற்று செவ்வாய்க்கிழமை நிறைவடைந்த நிலையில் ஆசியான் தலைவர் என்ற முறையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் சிறிது நேரம் ஒதுக்கி ஊடகவியலாளர்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி கொண்டார். RTM செய்தி ஒளிப்பதிவாளர் தேவகுமரன் கிருஷ்ணன் ஆசியான் மாநாடு குறித்து தொடர்ந்து செய்தி ஒளிப்பதிவில் ஈடுபட்டு வரும் தம்மை அணுகி பிரதமர் ஒளிப்பதிவு விஷயங்களை கேட்டது ஓர் இன்ப அதிர்ச்சி மட்டுமல்ல, வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாகும் என்று RTM கடந்த 20 ஆண்டு காலமாக ஒளிப்பதிவு பணியில் ஈடுபட்டு வரும் தேவகுமரன் கிருஷ்ணன் குறிப்பிட்டார். நான் எதிர்பார்க்கல. திடீர்னு PM என் பின்னால இருந்த பிரதமர் பார்த்தோன்னா என்கிட்ட கேட்டாரு, சில கேள்விகளை கேட்டாரு. அதுல என்ன கேள்வி கேட்டா, எப்படி ஷார்ட் எடுக்கிறீங்க, என்ன ஷார்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்டாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட காட்டினேன், எப்படி ஷார்ட்டு, இந்த ஷார்ட், மிட் ஷார்ட்டு, லாங் ஷார்ட்லாம் அவர்கிட்ட காட்டினேன். அப்புறம் அவரு கேட்டாரு, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க என்ன ஜூம் எப்படின்னு. அப்புறம் நான் அவரை விட்ட காட்டினேன், இது ஜூம் பண்றது, எப்படி ஃபோக்கஸ் பண்றது. அப்புறம் அதை பிடிச்சி அவரும் செஞ்சாரு. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பிறந்தவர் நம்ம கிட்ட கேமரா ஒர்க்ஸை கத்துக்கிறாருன்னா எனக்கு பெருமையா இருந்தது. அதுவும் என்கிட்ட அது எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் கேட்டார், விசாரிச்சாரு, என்னை பத்தி விசாரிச்சாரு. நான் இங்க கேல் RTMல வேலை செய்யறேன் 20 வருஷமா, அதை பத்தி என்கிட்ட விசாரிச்சாரு. நான் அதை பற்றி சொன்னேன். பஹாங்கில் பிறந்து வளர்ந்தவரான தேவகுமரன் கிருஷ்ணன் அடுத்த வாரத்தில் ஜொஹோர் மாநிலத்திற்கு பணியிடம் மாற்றலாகி செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் ஜொஹோர் பாருவிலும் பொந்தியானிலும் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் போதைப்பொருள் கடத்தலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் 2 கும்பல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ஜொஹோர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். கடந்த மே 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் ஜாலான் ஸ்கூடாய் லாமாவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையின் மூலம் 23 லட்சம் ரிங்கெட் பெறுமானமுள்ள போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பல தரப்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட வேளையில் எண்மர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உள்ளூரைச் சேர்ந்த 6 ஆடவர்களும் வெளிநாட்டைச் சேர்ந்த 2 பெண்களும் பிடிபட்டதாக டத்தோ குமார் தெரிவித்தார். 29க்கும் 54க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த எண்மரும் போதைப்பொருள் கடத்தலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தவர்கள் என்று நம்பப்படுவதாக அவர் மேலும் கூறினார். பினாங்கு தீவில் முதன்முறையாக ஸ்ரீ ரங்கநாத சுவாமி மடாலயத்தின் ஏற்பாட்டில் மலேசிய சிவனடியார் திருச்சபை, மலேசிய நால்வர் மன்றம் மற்றும் மை யாத்ரா எம்பயர் டிராவல் அண்ட் டூர்ஸ் ஆதரவில் எதிர்வரும் ஜூன் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவாசக முற்றோதல் பெருவிழா காலை 8 மணி முதல் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வு லாட் எண் 81 ஜலான் குலூகோர் புக்கிட் டம்பாரில் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக ஆசி உரை வழங்க தமிழகத்திலிருந்து பொற்கிழி கவிஞர் பேராசிரியர் சிவத்திரு சோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வருகை புரியவிருக்கிறார். திருவாசக முற்றோதலுடன் நமது நாட்டின் மிகச்சிறந்த சமய சொற்பொழிவாளரும் மலேசிய நால்வர் மன்றத்தின் தலைவருமான சிவத்திரு பாலகிருஷ்ணன் கந்தசாமியின் சமய சொற்பொழிவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் எனும் முதுமொழிக்கேற்ப இறைவனால் எழுதப்பட்ட ஞான நூலான திருவாசகம் எனும் தேனை பருக அனைவரும் திரண்டு வாரீர். காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை தேநீர் விருந்துடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவேறும். நுழைவு இலவசம். ஜொஹோர் சுங்காய் ஸ்கூடாய் ஆற்றில் சிறுமி ஒருவரின் சடலம் மிதப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 5க்கும் 7க்கும் இடைப்பட்ட வயதிருக்கலாம் என்று நம்பப்படும் அந்த சிறுமி இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்று ஜொஹோர் பாரு உத்தரா மாவட்ட போலீஸ் தலைவர் பல்வீர் சிங் தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சிறுமியின் உடல் ஆற்றில் மிதப்பதைக் கண்ட 70 வயது முதியவர் ஒருவர் போலீசுக்கு தகவல் அளித்ததாக அவர் குறிப்பிட்டார்.
இந்த வட்டாரத்தில் சிறுமி யாராவது காணவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான 1,50,000 ரிங்கேட்டை தனது வங்கிக் கணக்கில் பதுக்கி வைப்பதற்கு துணை போனதாக விற்பனை பணியாளர் ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். 25 வயதுடைய லோ சின் கியோங் என்ற அந்த விற்பனை பணியாளர் தமான் ஸ்ரீ அர்த்தமாஸில் 65 வயதுடைய நபருக்கு துணை போனதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 424வது பிரிவின் கீழ் அந்த விற்பனை பணியாளர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மலேசிய கடற்பகுதியில் மிக அருகி வரும் டூகோங் எனப்படும் கடல் பசு இனத்தை பாதுகாப்பதற்கும் மீன்வளத்துறை ஒரு விரிவான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடற்பசுவின் வாழ்விடங்களை பாதுகாக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய தாவர வகை கடல் பாலூட்டிகளான கடற்பசுக்கள் முதன்மையாக கடற்புற்களை உண்டு வளர்ந்து வருகின்றன. கடற்பசு இனங்களை பாதுகாப்பதனால் கடல் பகுதிக்கு அடியில் உள்ள கடற்புற்களை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் வளிமண்டல கார்பனை அதிக அளவில் நிலைப்படுத்தவும் உதவுகிறது என்று அது குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.